அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழ் புத்தாண்டை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி கோயில்களில் பால்குட அபிஷேகம் பழங்களால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 1008 பால்குட ஊர்வலம் மற்றும் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. விழாவையொட்டி கோட்டா ஆறுமுகசாமி கோயிலில் 1008 பால்குடங்களுக்கு பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பெரிய திரு, கீழ் பஜார் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பால்குட ஊர்வலம் மலைக்கோயிலை வந்தடைந்தது. பின்னர் 1008 பால்குடங்களில் இருந்து மூலவர், உற்சவர், வள்ளி, தெய்வானை சமேத முருக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அஞ்சலி வரத ஆஞ்சநேயருக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி, கொய்யா, மாதுளை உள்ளிட்ட 1008 பழங்களால் சிறப்பு அலங்காரம் மற்றும் வெண்ணெய் காப்பு செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மூலவர் அம்மனுக்கு மா, பலா, வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, சாத்துக்குடி, அன்னாசி உள்பட பல வகையான 2 டன் பழங்களை கொண்டு அலங்கரித்து வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு அருகே சேத்தூரில் மகா மாரியம்மன் கோயில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவையொட்டி விநாயகர் கோயிலில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் பால்குடங்களை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றது. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.